நிப்பாட்றா, பின்னாடி ஏதோ விழுந்த மாதிரி இருந்தது, போய் பார்க்கலாம் வா. வா. வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பிடிச்சுக்கோ பிடிங்க. இதுவா போதும் போதும் போதும், இவ்வளோ தள்ளதே போதும் போதும் போதும். எனக்கு அது வேணும். வாங்கி கொடுங்க. செகண்ட் ஹேண்ட் தான். 18,000 இருந்தா. நோ, இன்னும் அவளுக்கு 18 கம்ப்ளீட் ஆகல. நோ லைசன்ஸ், நோ ஸ்கூட்டி. நான் ஒரு பொண்ணு, அதனால தான் எனக்கு இவ்வளோ ரூல்ஸ். மேல் வீட்டு அங்கிளை பாருங்க, அவங்க பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவனுக்கு 16 இயர்ஸ் கூட ஆகல. கிரேஷ், எனக்கு ஃபெமினிசம் சொல்லி தராதா? ஆமாம், நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் தான். ஓகே தான். இப்போ அவங்கள பற்றி சொன்னல, அவங்களுக்கு ஃபைன் போடுறேன். ரஹீம், நீ கால் பண்ணியிருந்தான்னு சொன்னாங்க. நான் இன்னும் ஸ்டேஷனுக்கு வரல. சொல்லு, ஸ்டோரி என்ன, லொக்கேஷன் என்ன? பாய். மம்மி, நீங்க ஏதாச்சும் சொல்லலாம்ல. நீ எதுக்காக யோசிக்கிற? உங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா பாஸா இருக்கலாம், இங்க நான் தான். எனக்கு நல்லா கேக்குது. நீங்க கேட்கணும் தான் சொன்ன. கிரேஷ், ஞாபகம் வச்சுக்கோ, சட்டத்தோட கையில மாட்டிக்க மாட்டோம்ல. பாய் பாய். இங்கே பாரு, அதெல்லாம் கரெக்டாக வை. இது சரியா வை. இப்போவா வர்றது? சீக்கிரமா போ. ஹலோ, வந்துட்டாங்களா? அண்ணி, அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. சீக்கிரமா ஆகட்டும். நீங்கள் கூட சீக்கிரமா பண்ணுங்கப்பா. வாங்க வாங்க. உள்ள வாங்க. அதெல்லாத்தையும் செக் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு புரிஞ்சுதா? இந்த டிராக்டரை எங்க இருந்து கொண்டு வந்த? ஷோரூம்ல இருந்துதா? எப்போ? 3 நாள் ஆயிடுச்சு. யார்கிட்டடா வாங்கினே? இத சொல்லு. அதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? யார்கிட்ட வாங்கினேன்னு சொல்றோம். புடிங்க அவனை, புடிங்க. நீங்களாம் என் கூட வாங்க. வாங்க வாங்க சீக்கிரமா. சார், ஈவினிங் இந்த பக்கம் நான் வரும்போது பிளட் அங்கே இருந்துச்சு சார். அங்கே ஒரு ஃபோன் ரிங் ஆகிட்டே இருந்துச்சு. நான் எடுக்கல, அவர் தான் எடுத்தாரு. சார்,
எங்க பையன் அஜய் அவன் வைஃபை பார்க்கறதுக்காக பைக்ல போனான். இது வரைக்கும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இதெல்லாம் பார்க்கும்போது. பயப்படாதீங்க, ஏதாவது ஆக்சிடென்ட்டாக தான் இருக்கும். பக்கத்தில் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இல்லை சார், ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியல சார். ஒருவேளை பைக் எது மேலேயாவது மோதி இருந்தா, இல்லை ஒருவேளை ஆக்சிடென்ட் கூட ஆயிருந்தா இங்கே ஏதாவது பீசஸ் கிடக்கணுமே சார். ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை. இந்த மைல்கல் பக்கத்தில் இருக்கிற அந்த ரத்த கரையை பார்த்தோம்னா யாரோ இங்கே அட்டாக் பண்ண மாதிரி தான் தெரியுது. சரி, ஒருவேளை யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா கூட அந்த பைக் இங்கே இருக்கணுமே, பைக்கு காணுமே. பரூக், ஒரு நிமிஷம். இங்கே நிற்கிறவரோட பையன் மிஸ் ஆயிருக்காரு. நீ சொல்கிற இந்த தியரியெல்லாம் அவர் கேட்டார்னா அவருக்கு பிபி எகிரிடும். உமேத், என்னடா பண்றீங்க? தள்ளி சொல்றது கேளுங்க. மேல கை வைக்காதீங்க. மேல கை வைக்காதீங்கடா. உமேத், அங்க என்ன நடக்குது? பேக்கப் எதுக்கு வேணும்? பரூக், அங்கே கன் ஷாட்ஸ் கேட்குது. நீ இதெல்லாம் முடிச்சுட்டு உடனே அங்கே வந்துடு. அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி தெரியல, கன் ஷாட்லாம் கேட்குது. நீ சீக்கிரமாக வந்துடு. நான் இப்போயே கிளம்புறேன். சரி சார். ரஹீம், சொல்லுங்க சார். நீங்கள் என் கூட வாங்க. வாங்க சார், சீக்கிரம். சார், நீங்கள் ஸ்டேஷனுக்கு உங்கள் பையனோட ஃபோட்டோ கொண்டு வரீங்களா சார்? ஏன்னா இன்ஃபர்மேஷன்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் சார். இது ஆக்சிடென்ட் இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? என் புள்ள உயிரோட தான் இருக்கானா? ஏய், நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, கொஞ்சம் தள்ளி போ. புரிஞ்சுக்கோங்க. என்ன நீ பேசுற? என்னடா பேசுற? வாங்க வாங்க, என்ன நடக்குதுங்க? ரஹீம், எல்லாரையும் டிராக்டர்ல ஏற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க. அங்க வச்சு எல்லாரையும் என்கொயரி பண்ணிக்கலாம். வாங்க. வாங்க வாங்க, நடங்கப்பா, நடங்க நடங்க. சார், என்ன சார் ஆச்சு? உனக்கு திவான் கேஸ் ஞாபகம் இருக்கா? அதான் அந்த ஹீரோ. அவங்க அப்பா கூட மிஸ்ஸிங் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாரு. சார், திவாங் அன்னைக்கு சாயந்தரம் காட்டன் ட்ரைலர் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா. அப்பா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம பிபி டேப்லெட்டை போடுங்க, சரியா? சரிப்பா. சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வா. பார்த்துக்குங்க. ஈவினிங்குள்ளே வந்துடுறேன். சரிப்பா. ஆனால் உங்கள் பையன் எதுக்காக ஈவினிங் மார்க்கெட்டுக்கு போகணும்? அது என்னன்னா சார், எந்த விவசாயி சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு போய் சேருவானோ அவங்க கொண்டு போனது சீக்கிரமா வித்துடும் சார். அதுக்காக தான் விவசாயிங்க எல்லாரும் சாயந்தரமே கிளம்பி போயிடுவாங்க. சார், திவான் ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சாச்சு சார். அவன் நம்பர் கூட ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்தால் உடனே எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஆறு மாசம் ஆயிடுச்சு சார். திவாங் எங்க இருக்கிறான்னு மட்டும் தெரியல. இப்போ சடனா அந்த டிராக்டர் கிடைச்சது. தினேஷ் கொண்டு வந்த டிராக்டர் உங்கள் பையனோடது தான்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இங்க பாருங்க சார், இந்த சீட் கவரை திவாங் தான் ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டான் சார். அதே மாதிரி இங்க நம்பர் பாருங்க சார், இந்த நம்பர், இந்த சாசிஸ் நம்பர் கூட சேம் சார். சார், நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த டிராக்டர் என்னுடைய பையன் திவாங்குடையது தான். ஆனா சார், நம்பர் பிளேட் அவனுங்க மாத்திட்டானுங்க. இங்கே பாருங்க மகேஷ், உங்கள் பையன் எவ்வளோ பெரிய ஹீரோங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும். உங்கள் பையன் டிராக்டரை விற்றுட்டு மும்பை கூட போயிருக்கலாம் இல்லையா? ஹலோ, என்னது கிருஷா? நான் தான் வேணான்னு சொன்னல. வரேன் வை. சரி சார்,
ஒருவேளை திவான் இந்த டிராக்டர் அப்புறம் காட்டன் இதெல்லாம் வித்துட்டு வேற ஊர் போயிருந்தான்னா எதுக்காக சார் நம்பர் பிளேட்டை மாற்றணும்? கரெக்ட் தான். பரோக், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, எனக்கு பர்சனல் வேலை இருக்கு. புரியுதுல்ல? இந்த வண்டியோட பேப்பர்ஸ்லாம் இருக்கா? இருக்கு சார். போய் கொண்டு வாங்க போங்க. சார் இந்த டிராக்டரை எனக்கு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா வாங்கினேன் சார். என்ன நம்புங்க சார். ஒருவேளை அவனை கொண்டு நான் இந்த டிராக்டரை எடுத்துட்டு வந்திருந்தேனா அதே டிராக்டரை எடுத்துட்டு நான் எதுக்கு சார் மகேஷோட கல்யாணத்துக்கு நான் போகணும்? சொல்லுங்க சார். வண்டியோட பேப்பர்ஸ் இருக்காயா? இது ஃபேக் பேப்பர்ஸ். எங்க இருந்து வாங்கினேன்னு சொல்லு. சார் அது பத்தி எனக்கு சரியா தெரியல சார். அது எல்லாமே விப்புல் தான் சார் ஹேண்டில் பண்ணா. நான் பணம் மட்டும் தான் கொடுத்தேன். இங்க பாரு சார், இந்த விப்புல் ஃபோன் நம்பர், வீட்டு அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுங்க. ஓகே சார். சார், இது என்னுடைய அஜய் போட்டோ. தம்பி நில்லு. சார், இது அஜயோட போட்டோ. பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்குலாம் இந்த போட்டோவை அனுப்பிச்சிடு. நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸில் ஆக்சிடென்ட் கேசஸ் ஏதாவது பதிவாயிருக்கான்னு கேட்டு வேலை சீக்கிரம் முடியணும். போ சார். ₹5000 ஆகும். 5000-ஆ? இதுக்கா? எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? அது யாரா இருந்தா எனக்கு என்ன? இது ரிப்பேர் ஆயிடுச்சு. இவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சிருந்தா நீ பணம் கொடுக்க வேண்டியது இருக்காதா? உனக்கு எதுவும் ஆகலல்ல? நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு எதுவும் அடிபடல? ஹலோ மேடம், அங்க இல்ல, இங்க பாருங்க. அப்பா, அம்மா, நீங்க அப்பாவை எதுக்காக கூப்பிட்டீங்க? உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு டெஸ்ட் டிரைவுக்கு எதுக்கு வண்டி கொடுத்தீங்க? சார், அவங்க என்கிட்ட லைசன்ஸ் காட்டாங்க சார். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பொண்ணா இருந்துட்டு ஃபேக் லைசன்ஸா? சரி சொல்லுங்க, எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு? சார், இது உடஞ்சிருச்சு. அப்புறம் இங்கே ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு. 3000 ரூபா கொடுங்க சார், போதும். சரி வாங்க. இங்கே பாரு, பைக்கில் மிஸ் ஆனால ஒரு பையன் அஜய், அவனோட பைக் நம்பர் அப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் செகண்ட் ஹேண்ட் பைக் டீலர்ஸ் கிட்ட சர்க்குலேட் பண்ணுங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க ஐயா. ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நாங்களே சொல்கிறோம் உங்களுக்கு. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதானே சார்? அது நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் சார். வீட்டில் எனக்காக எதிர்பார்க்குறவங்க யாருமே இல்லை சார். வீட்டில் எனக்காக எதிர்பார்க்குறவங்க யாருமே இல்லை சார். எல்லாம் நீயே யோசிச்சிருவ. ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னு கூட நீயே கண்டுபிடிப்ப. The number you have dialed is busy. Please try later. आप इस द्वारा डायल किया हुआ नंबर अब
to Bunting. என்ன சார் நீங்களா? உள்ள வாங்க. சார் இது அமீனா சமைச்சா உங்களுக்காக தான், எடுத்துக்கங்க. உள்ள வாங்க. வாசனையும் சூப்பரா இருக்கு சார். சார் உங்களை நம்பி சில பேர் இருக்காங்க சார். நீங்களும் அவங்கள பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் சார். இங்கே பாருங்க, டியூட்டியில் இல்லாத நேரத்தில் சாருலாம் கூப்பிடாதீங்க. ஓகே சார், மன்னிச்சிடுங்க. ஒரு போலீஸ் அவன் கிரைம் பண்ணுறதுக்குள்ளே காப்பாற்றிட்டாங்க. நீங்களும் தான். அப்புறம் அண்ணி பண்ண இந்த அருமையான குருமா, அடேங்கப்பா. பயந்துட்டு அழுதா? டேய் இவனை நீங்க சரியான டைமுக்கு வந்துட்டீங்க சார். வாங்கறல்ல சார். என் பேர் தினேஷ். உங்க பேர் என்ன? அம்மா அப்பா எங்க இருக்காங்க? பாப்பா நில்லு. நில்லு பாப்பா நில்லு. ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதம்மா, பயப்படாத. நான் இருக்கேன்ல, பயப்படாத. ஒன்றும் ஆகாதும்மா. அந்த பாப்பாவோட பிளட் லேபுக்கு அனுப்புங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஜூஸ் வாங்கி கொடுங்க. டாக்டர், அந்த பொண்ணு ஏதாவது இல்ல குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தேங்க் காட். பட் அவளுக்கு ஆட்டிசம்ன்ற நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப பயந்து போயிருக்கா. அந்த பயத்தினால தான் அவ வெளியில நடந்தது என்னன்னு சொல்ல பயப்படுறா போல. அப்போ அவ ட்ரெஸ்ல இருக்கிற ரத்தக்கரை யாரோடது? அந்த ரத்தக்கரையெல்லாம் அவளோடது கிடையாது. நான் நல்லா செக் பண்ணிட்டேன். அவ உடம்புல அடி காயம் எதுவும் இல்லை. வேற யாரோடது தான் இருக்கும். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அந்த பொண்ணு ஏதாவது வயலண்ட் கிரைமுக்கு விட்னஸா இருந்திருப்பா. இல்ல அவளுக்கு சம்மந்தப்பட்ட யாருக்காவது ஏதாவது நடந்திருக்கணும். அப்படிதானே டாக்டர்? அவ ட்ரெஸ்ல இருக்கிற பிளட் அந்த ரிப்போர்ட்ஸ் எனக்கு சீக்கிரமா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. யார் அவங்க? ஞாபகம் இல்லையா சார்? அவங்கெல்லாம் ட்ரக்ஸ் அடிக்ட்னு நினைக்கிறேன். கரெக்டா எனக்கு தெரியல. பாருமா, பயப்படக்கூடாது. இங்க பாரு. ஏய், என்ன பண்ற? ஏய், வெளியே போடா. போ, போடா வெளியே. ஒரு நியூஸ் பர்சனா இருந்தா என்ன வேணா பண்ணியா நீ? சொல்றா. நீர் கொஞ்சம் இரு. யார் நீ? என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? சார் நான் ராகுல். நீ இரு, நான் சொல்றேன். இவன் ஒரு ஜர்னலிஸ்ட் சார். யாராவது கஷ்டத்துல இருந்தா போதும் இவனுக்கு உடனே போட்டோ எடுக்க வந்து. தினேஷ், இவனை விடுப்பா, சீக்கிரமா வாப்பா. இங்க பாருங்க சார், சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. ஒரு நிமிஷம், இனிமே நான் உன்னை பார்க்க கூடாது. போ. பாப்பா இங்க வாங்க. பயப்படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன். இங்க பாருமா. பாப்பா இங்க வா, பயப்படாத. இங்க வாமா. வா 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 வாமா, வா வா.
உங்ககிட்ட மட்டும்தான் அவ பயப்படல. ஒரு விதத்துல அது நல்லதுதான். இந்த மாதிரி பசங்க மற்றவங்ககிட்ட பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்கன்றது உண்மைதான். கண்டிப்பாக அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிங்க. ஹலோ, அந்த பொண்ணோட ஃபோட்டோவை அனுப்புகிறேன். ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்க முடியல. இங்க பாரு தங்கம், என்கிட்ட என்ன இருக்கு? இந்த டால் எவ்வளோ அழகா இருக்கு பாரு. அப்படியே உன்ன மாதிரி இருக்கு. என்கிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்கு. அங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நீ ஜாலியா விளையாடலாம். அடம் பிடிக்காதுடா தங்கம், வா போலாம். வேணாங்க, அவளை கட்டாயப்படுத்தாதீங்க. அந்த பொண்ணு எங்கேயும் வரமாட்டா. அப்ப அவ எங்க இருப்பா? இங்கயா? சார், நீங்கள் ஓகே சொன்னால் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சார். அவங்க பேரண்ட்ஸ் வர வரைக்கும் தான் அமீனா நல்லா பார்த்துக்குவா சார். நீங்க அப்படிலாம் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? ஒரு சிஸ்டம் இருக்குல்ல மேடம். நீங்கள் அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் சார். அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என் மேலே நம்பிக்கை வைங்க. ரஹீம் சார் குழந்தைங்கள நல்லா பார்த்துப்பாரு. மேடம் வீட்டில் விட்டுருங்க, நீங்கள் போங்க மேடம். இங்கே உட்காரு, இதை எடுத்துக்கோ. ஹலோ, நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. ஹலோ சார், எனக்கு அந்த பொண்ணோட செயின் கிடைச்சது சார். அதை நீ நாளைக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து கொடு. நான் வீட்டுக்கு போகிறேன். பாப்பா என் கூட தான் இருப்பா, சரியா? சரி சார், ஓகே. ஏய், என்னடா அவ்வளோ டைட்டாக பிடிக்கிற கழுத்தை? எனக்கு இன்னும் வலிக்குதுடா. சரி சரி விடுடா, உனக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் கொடு. இன்னும் கொடுடா. ஓகே ஓகே போதும். சரி சொல்றேன் கேளு. அந்த பொண்ணு கான்ஸ்டபிள் வீட்டுக்கு போறா, பாத்துக்கோ போ. பரூக், அஜய் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? சார், நான் உமேதா ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண சொல்லியிருக்கேன். நான் திவானோட டிராக்டர் பத்தி செக் பண்ண வந்திருக்கேன். அஜயோட ஃபாதர் சார், எனக்கு தெரியும் சார். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணலாம் இப்போ? நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்க போகணும். எதுவுமே தெரியாம எதுக்காக நீங்க என் பையனோட வண்டியை பிடிச்சிருக்கீங்க? உங்க பையன் டிராக்டர் திருடி தினேஷ் கிட்ட வித்துருக்கான் மேடம். அந்த டிராக்டர் திவானோடது. அவனை ஏற்கனவே 6 மாசமா காணோம். அப்பனா நீங்க தேவாவை போய் பிடிங்க. எங்க அண்ணனுக்கு எதுவும் தெரியாது. டிராக்டர் திருடி இருக்கியான்னு உங்க அண்ணன் கிட்ட கேட்கும் போதே சார் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க? உங்க அண்ணன் திருடனா இல்ல நல்லவனா? என் பையனெல்லாம் திருடன்னு சொல்லாதீங்க. அங்கே இருந்தா மகேஷ் அவனை கொன்னுருப்பான். அதனாலதான் அவன் ஓடிப்பான். உங்க பையன் ஒருவேளை அதை திருடி இருக்கலன்னா அவனை எதையுமே மறைக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா உங்க ஃபேமிலி மொத்தத்தையும் நாங்க சர்வேலன்ஸ்ல வச்சிருவோம், புரியுதா? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன பயங்காட்டலான்னு பாக்குறீங்களா? என் பையன் எங்க இருந்தாலும் சேஃபா தான் இருப்பான். மேடம், உங்க பையன் சேஃபா தான் இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் தான். அண்ட் நீங்க உங்க பையன் கிட்ட பேசுனீங்கன்னா போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு அவன்கிட்ட சொல்லி வைங்க. ஒருவேளை அவனை யாராவது மிரட்டிட்டு இருந்தாங்கன்னா பயப்பட வேண்டாம், நாங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். இந்த கேஸ் டிராக்டரை பத்தியே கிடையாது மேடம். திவானை கொலை கூட பண்ணிருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா சரியா பண்றீங்களா? ஒரு சின்ன பிள்ளைய கூட உங்களால சரியா கொல்ல முடியல. அந்த பாப்பா போலீஸ் கிட்ட போக கூடாது. நீ என்கிட்ட சேர்ந்து என்னதான் பிசினஸ் கத்துக்கிட்டியோ? போனவை. சொல்லுப்பா. சார், ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். அப்புறம் செகண்ட் ஹேண்ட் பைக்கர்ஸ் கிட்ட கூட பேசிட்டேன். அப்புறம் அஜய் அண்ட் அவனோட பைக் ரெண்டத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஐம் ஸோ சாரி சார். சரி, ஏன் சாரி சொல்ற? என்ன யூஸ் இருக்கு அதுல? ஆனால் சார், லைஃப்ல இருந்து மொத்தமா போயிட்டா நான் செத்து போனா என்னோட இறுதி சடங்கு பண்ண எலும்பு கூட கிடைக்காது, சரியா? ஏய் பாரு, நீயே பாரு அவனை. இப்படிதான் பேசுறான் இப்பெல்லாம். அந்த பெட்ரோல் பங்க் எனக்கு கிடைச்சா உனக்கு என்னடா அதுல பிரச்சனை இருக்கு? டேய் கிழவா, 18 வருஷமா இதுக்காக நான் பைத்தியமா திரியறேன். உனக்கு புரியலையா? உனக்கு புரியாது.
சார் சாரி சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் அப்புறமா பேசட்டுங்களா? நீயும் சாப்பிடுறியாமா? ரொம்ப நல்லா இருக்கு. என்கிட்ட குலாப் ஜாமுன் கூட இருக்கு. ரஹீம் சார், நம்ம இந்த பாப்பாவுக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். 1 2 3 எடுத்துக்கோ. இன்னும் ஒன்று சாப்பிடுறியாமா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. என்ன ஆச்சுடா பாப்பா? என்ன ஆச்சுடா? நான் என்னடா ஆச்சு? என்னாச்சு பாப்பா? என்னமாச்சு? கனவு கண்டியாமா? கனவு கண்டியா? தண்ணி கொண்டு வா. பயப்படாதம்மா, பயப்படாத. நான் இருக்கிறேன்ல, பயப்படாத. ஒன்றும் ஆகாதுமா, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. நான் இருக்கிறேன்லம்மா, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. டேய், என்னோட வேலையை இன்னும் நீங்க டிஃபிகல்ட்டா ஆக்கிட்டீங்கல்ல? சரி சரி, இன்னைக்கே இந்த வேலையை முடிச்சிடலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த ஆளுகிட்ட அந்த பாப்பா வாயை திறந்துச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. அப்பா டீ. போலீஸோட ரகசியம் வெளியே தெரிஞ்சிருச்சு. சின்ன பொண்ணை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்காங்க. நான்சென்ஸ். நினைச்சதெல்லாம் எழுதுவாங்களா? ஹம்சா, இங்க பாரு. ஹம்சா, ஹம்சா, பிங்கி போட்டோ நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு பாரு. பாப்பா எப்படி இருக்கிறா பாத்தியா? உன்னாலதான் என் பையனும் மருமகளும் செத்துட்டாங்க. வாயில வந்ததெல்லாம் பேசுவியா நீ? பேசக்கூடாதா? நீ தானே கொல்ல சொன்னது. நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். இல்ல, நீ எங்கேயும் போக கூடாது. உனக்கு என்ன பைத்தியமா? நான் ஸ்டேஷனுக்கு போவேன். அரே, கொஞ்சம் நான் சொல்றத கேக்குறியா? போக கூடாதுன்னா போக கூடாது, போக கூடாது. மம்மி, அத்தை என்னாச்சு? என்ன பண்றேன்னு பாரு. கொஞ்சம் கூட சொல்றத கேக்குறது கிடையாது. என்ன பண்றீங்க நீங்க? என்னம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? இங்க பாரு, நான் சொல்றத காதை திறந்து நல்லா கேட்டுக்கோ. இவளை கொண்டு போய் முதல்ல ஆசிரமத்துல விடு. இல்லைன்னா உன் பொண்டாட்டியும் புள்ளையும் கூட்டிட்டு வெளியில போய் இந்த வீட்டை விட்டு. சரிங்கம்மா, உங்களுக்கு இப்படி தான் செய்யணும்னா செஞ்சிடுறேன். மா 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 பா, சாவுல் அவங்களை கூட்டிட்டு எங்கே போறான்? மா, சாவுல் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்கே தான் போறான்? நான் அவங்க கிட்ட சொன்னேன், உங்க பொண்ணு ஒண்ணு ஆசிரமத்துல சேருங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு. அவன் வெளியே போயிட்டான். நல்ல வேலை தான் பண்ணியிருக்கான். ஆனா டிராக்டர் எதுக்கு எடுத்துட்டு போனான்? அப்பா, நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? ஆ மா, உனக்கும் கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா என்ன? நான் சொல்றது கொஞ்சம் அவனை கொன்றுவேன். என் டிராக்டர் நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய், நில்றா, நில்லு. விடு, நில்றா, போகாத. இல்ல இல்ல, டோன்ட் வரி, ஐ வில் ஹேண்டில் இட். ரஹீம், அந்த பொண்ணு உங்க கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் நடக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸில் 2 வகையான பிளட் சாம்பிள்ஸ் இருக்கு. அதில் எந்த சாம்பிளும் அவள் பிளட்டோட மேட்ச் ஆகலை, புரியுதா?
அப்படின்னா அவள் இருக்கிற இடத்துலையே யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கலான்னு தோணுது. இல்லைனா அந்த பொண்ணு யாராவது யாரையோ கொல்றத பார்த்துருக்கணும். விச் மீன்ஸ் அந்த பொண்ணு ஒரு கிரைம் சீனோட ஐ விட்னஸ். சார், அந்த பாப்பாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சார், அந்த டிராக்டர் கேஸு ரித்துவோட ஃபோன் கொஞ்ச நாள் ஆக்டிவில் இருக்குது. எங்க சார்? ரஹீம், நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை பார்த்துக்கோங்க. பரூக், லெட்ஸ் கோ. கம். முதல்ல வழி விடுங்க. சார் சார் அங்க யாரும் இல்ல சார். சார் வாங்க, கேளுங்க சார். நீ மேல போய் பாரு. யாரும் இல்ல சார். பரூக், நீ உள்ள போய் பாரு. சார் கேட்க மாட்டீங்களா சார்? அங்க யாரும் இல்ல சார். ஏய், எங்க தப்பிக்கிற? இரு. ஏய் ஏய், இருடா. இருடா. நான் வாடா. எனக்கு கூட்டிட்டு போவன. போடா. போ. கொஞ்சம் கேளுங்க சார். டாக்டர் எங்க வாங்குறேன்னு சொல்றா. சொல்றியா இல்ல அடி வாங்க போறியா? இல்லனா அடிப்பீங்க, இல்லனா சொல்லிட்டா அவன் என்னையும் என் ஃபேமிலியும் கொன்றுவான். அவன் ரொம்ப டேஞ்சர். யாரா இவன்? இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டான். ஏய், இவனை கூட்டி போய் ஸ்டேஷனுக்கு. சார் சார் அவனை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க. அவன் மேல எந்த தப்பும் இல்ல, விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் சார் அவனை விட்டுருங்க. ஏய், புடி. சார், பக்கூரில் இருக்கிற ஒரு கிணறுல பாடி கிடச்சிது. அந்த பொண்ணோட ட்ரெஸ் மேலே இருக்கிற டிஎன்ஏ அந்த 2 டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது சார். அந்த பொண்ணோட அம்மா அப்பாவா கூட இருக்கலாம். அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவை கொண்டு இருக்கலாம். ஆனால் ஏன் சார்? இதே மாதிரி நான் வேற கேஸில் கூட பார்த்துருக்கேன் சார். ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? இல்லை சார். இது எவ்வளோம்மா விலை? நீ இதை நல்லா சாப்பிடுவல்ல? நான் அப்புறமா இதை வாங்கிக்கிறேன். இந்த இஞ்சி எவ்வளோமா? நில்லுங்கடா. உங்களுக்கு ஒன்றும் ஆகல, அடிக்கடி படல. எங்களுக்கு எதுவும் ஆகல. ரஹீம், நான் உங்கள் வீட்டுக்கு 24/7 2 கான்ஸ்டபிள்ஸை காவலுக்கு வைக்கிறேன். சார், சார் அந்த பொண்ணு என்ன பார்த்தான்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸி ஆகிடும்ல. நம்ம வேணா கிட்ட கொஞ்சம் போய் பேசலாமா? அது இல்லை சார், அந்த பாப்பா இன்னைக்கு நடந்த விஷயத்தினால ரொம்ப பயப்படுறா. அப்புறம் அவங்க யார் என்ன நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? சார், எனக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கைலேஷ்ன்றவங்க பாடியில் கூட நான் பார்த்துருக்கேன் சார். இந்த 9 வருஷத்தில் இந்த மாதிரி பாடிஸ் நான் நிறைய பார்த்துட்டேன் சார். இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இல்லைனா நிறைய கேங்கே இருக்கலாம். குட் ஃபைன் பாரூக். சார், இன்னொரு பேட்டர்ன் கூட இருக்கு. மிஸ் ஆன விக்டிம்ஸ் எல்லாருமே அவங்க டிராக்டரால தான் மிஸ் ஆயிருக்கிறாங்க. டெட் பாடிஸ் கிடைச்சிடுது, ஆனால் டிராக்டர் கிடைக்கிறதே இல்லை. இவங்க எல்லாரும் டிராக்டர்ஸை ஒரே டீலர் கிட்ட இருந்தா சார் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, 1/4 மணி நேரத்தில் வந்துடுறேன். எனக்கு அடுத்த டெலிவரி இருக்கு. சுஜித்ரா எங்கேயா இருக்காங்க? உள்ள ஆஃபீஸில் 3 டிராக்டர் வேணும். அது கூட இன்ஸ்பெக்டர் சார், என் கூட ஏதாவது வேலை இருக்கா? உட்காருங்க. ராஜு, இன்ஸ்பெக்டர் சாருக்கு டீ கொண்டு வா. நான் வரலையாயோ. 9 வருஷமா ஆளுங்களெல்லாம் கொண்டுட்டு டிராக்டர் எடுத்துட்டு இருக்கீங்களா நீங்க? திருடின டிராக்டர் எல்லாமே உங்ககிட்ட வாங்கினது தான். நீயே உன் கஸ்டமர்ஸ்லாம் போட்டு தள்ளுறியா என்ன? சார், நீங்க என்ன சொல்றீங்க சார்? என் கஸ்டமர்ஸை நானே கொண்டுட்டு என் பிசினஸை லாஸ்ல கொண்டு போயிடுவேனா? அது என்னன்னு தெரியலையே. ஆனா நீயோ உனக்கு தெரிஞ்சவங்களா தான் இந்த வேலையை கண்டிப்பா செய்றீங்க, அது மட்டும் தெரியுது. இன்ஸ்பெக்டர் சார், அந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு வேலை தெரிஞ்சா நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க சார். என்னையா நீ என்ன பண்றீங்க? சார், விப்பல் ஃபோனில் கிடச்ச நம்பர் நான் ட்ரேஸ் பண்ணேன். அது இங்கே தான் சார் எங்கேயோ காட்டுது. என்னது? கால் பண்ணு. சார்,
ஏய் நில்லு, ஏய் அவனை புடி. நில்லுடா. எங்கேயா போய் தொலைஞ்சான்? ஏய் இங்க பாரு, அந்த லொகேஷன் செக் பண்ணு. சார் லொகேஷன் காட்டல சார். வந்தவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா சார். பாருங்க, நான் ஒரு ரெஸ்பெக்டபிள் பிசினஸ்மேன் சார். என்ன எப்படி இந்த மாதிரி நீங்க இங்க கூட்டிட்டு வர முடியும்? அப்படியா? சரி, அவனுக்கும் உனக்கு என்னையா லிங்க்? டெய்லி என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க சார். எனக்கு புரியாத விஷயம், உங்களை பார்த்த உடனே என் கேபின்ல இருக்கிறவன் எதுக்கு ஓடிட்டான்? அவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்குறேன். அவன் சேல்ஸ்மேன் ஜாபுக்காக என்கிட்ட வந்தான். உமேத் சார் கொண்டது காட்டியா? பாருங்க, இதெல்லாம் ரீசன்ட் ஃபுட்டேஜ். இன்னும் போய் சொல்ல போறியா என்ன? நீயே உண்மையை சொல்லிட்டா உனக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் இருக்கும். அவன் பேரு கல்பேஷ். அவன் எனக்கு A1 குவாலிட்டி செகண்ட் ஹேண்ட் டிராக்டர்ஸ் அனுப்புவான். நான் அந்த டிராக்டர்ஸை குஜராத்திலிருந்து கொண்டு போயிட்டு அங்கே விற்றுருவேன். ப்ராஃபிட் நல்லா இருக்கு, அதனால தான் நான் அவனை எதுவும் கேட்கல. அதாவது அந்த டிராக்டர்ஸ் எங்கேருந்து கொண்டு வரேன்னு. எங்ககிட்ட இருக்கிற அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கியா? அவன் நம்பர் உங்ககிட்ட வேற ஏதாவது இருக்கா? செகண்ட் நம்பர்? ஆமாம் சார், அவங்ககிட்ட இன்னொரு நம்பர் இருக்கு. சரி, நம்பர் என்னன்னு சொல்லு. இங்கே பாருங்க, இது இந்த கல்பேஷ் அவன் நம்பரு. இவனை உடனே சர்வேன்ஸ்லேயே வைங்க. ஓகே சார். சார் அஜய் பைக் பற்றி லீடு தெரிஞ்சுது. இந்த இடத்துல இருக்குன்னு ஒரு ஆள் சொன்னார் சார். சார் நான் இங்கே நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நான் போலீஸ்க்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பேன், எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல சார். உமேத் சார் எனக்கு இந்த பைட் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே நான் அதோட டீட்டெயில்ஸை உடனே அவருக்கு கொடுத்துட்டேன் சார். நாங்கள் ஒன்றும் உங்கள் மேலே சந்தேகப்படல. உங்ககிட்ட இந்த பைக் எப்படி வந்துச்சுன்னு தானே சார் கேட்குறாரு. எனக்கு இந்த பைக் ஒரு ரெகுலர் சப்ளையர் ஒருத்தர் கொடுத்தாரு சார். யார் அது? ராகுல் ஜோஷி சார். உனக்கு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் எதுவும் பண்ணலை சார். இங்கே பாரு, நீ அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா நீ போலீஸோட பேட் புக்கில் வந்துட்ட. அவங்கள பாரு. நான் இதெல்லாம் பணத்துக்காக தான் பண்ணேன். அந்த பாப்பா ஃபோட்டோ அப்புறம் அந்த பைக்கும் இது எதுவுமே நான் திருடல சார். நான் அந்த பைக்கை கல்பேஷ் கிட்ட வாங்கினேன் சார். கல்பேஷா? டிராக்டர்ஸ் திருடுது, மர்டரான பாடி மேலே இருந்த மார்க்ஸ். சார் சீக்கிரமாக வந்து இதை பாருங்க. பாருங்க சார். சவுண்டை கொஞ்சம் கிளியராக வைக்கிறியா? சார் கொஞ்சம் வால்யூம் வையா. போலீஸ் விடாம என் பின்னாடியே துரத்துறாங்க. நான் டெலிவரியே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இது மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைனா உங்களை எப்பவும் அடிச்சிருப்பேன் சார். இவங்க எல்லாரும் நீ தான் கொன்னியா? அட, இவங்க உங்ககிட்ட போட்டோஸ் கூட இருக்கா? எத்தனை இருக்கு? 15, 20? நான் மறந்துட்டேன், ஞாபகமே இல்லை. நீங்க ஏன் என்ன இங்க இழுத்துட்டு வரீங்க? என்ன விடுங்க. நான் சொல்றது உண்மை. என்ன விட்டுருங்க. ஞாபகம் இருக்கா? மோகன், நான் செத்துட்டேன்னு தானே நீ நினைச்ச? அப்படிதானே? டே, மோகன் செத்து போயிட்டான். மோகனோட இடத்துக்கு தினேஷ் வந்துட்டான். தினேஷ் வாட் பாய். இருட்டுல
நான் ஒரு திருடன். சீரியல் கில்லர். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏதோ கேட்டீங்களே, அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. நீங்க ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே. ஆனா ஒரு ரெக்வெஸ்ட், இதோ இவனை இங்க உட்கார வைங்க. இவனுக்கு தெரியணும்ல இவனால எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு. இவனி நீதான் போட்டு தள்ளியா? அட இவனா? இது ரொம்ப பழைய கதை சார். இவனையெல்லாம் எப்பவோ கொன்னுட்டேன். ஆனா என்ன ரொம்ப கெஞ்சி. இவன் எதுக்காக கொன்ன? இவனுக்கு வந்து உண்மையிலே எனக்கு பேட் டைம் சார். இவனுக்கு பேட் லக். இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் ஏன் பொண்ண? பொண்ணோட அப்பா அம்மாவை நான் என்னைக்கு கொண்டு புதைச்சனோ அன்னையிலிருந்து எதுவுமே நல்லதே நடக்கல. எல்லாமே வீணா போயிடுச்சு. இவ்வளோண்டு தப்பு நடந்துருச்சு என்னால. ஆனா அந்த தப்புனால நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன். நீ அந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு நினைச்சப்போ எதுக்கு காப்பாத்தின? ஏய், நீ என்னையா போலீஸு? அவளை கொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா அவ தலைவிதி நல்லாதான் இருந்துச்சு. அவளை கொல்லணும்னு வரும்போது நீ வந்து தடுத்துட்ட. ஆனா அப்போ இவளை காப்பாத்துற மாதிரி நடிக்க வேண்டியதா போயிடுச்சு. இதெல்லாம் நீ எதுக்குடா பண்ண? ஏய், உன்னாலதான் இதெல்லாம் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு தெரியுமா? இதுக்கு முழுசா நீதான் ரெஸ்பான்சிபிள். சின்ன வயசுல இருந்து என்ன ஒரு தடவாவது பையனா பாத்திருப்பே. நீ பாத்திருக்கியா? எப்ப பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணி என்ன ஒரு பைத்தியக்காரனாவே வச்சிருந்த நீ. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன திட்டி அடிச்சு என்ன டார்ச்சர் பண்ண நீ. ஆனா உனக்கு கூட தெரியுமா, நான் அதுக்கப்புறம் டிராக்டர் ஓனர்ஸ்க்கு மேலதான் என்னோட கோவத்தை ஃபர்ஸ்ட் காட்டுவேன். அவங்கள டார்கெட் பண்ணி தான் நான் முதல்ல போவேன். ஏன்னா எங்க அப்பாவை கொல்ல முடியாதுல்ல. ஏன்னா டிராக்டர் ஓனர்ஸ் எல்லாமே எங்க அப்பா மாதிரி தான் தெரியுவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி கொலை பண்ணுவேன் அவங்கள. ஏய், உண்மையா இதெல்லாமே இவனோட தப்பு தான். அவனை பிடிங்க. கொலைகாரன் நீடா, பண்ணது எல்லாம் நீ. இப்ப தப்பெல்லாம் உங்க அப்பா மேல இருக்குன்னு சொல்ற? பிள்ளைங்க சரியா இருக்கணும் தாண்டா பெத்தவங்க திருத்துறாங்க. அதுக்கு அர்த்தம் கொலை பண்ணுன்றது இல்லடா, போறம்போக்கு. உமேத், 2 பேரையும் கூட்டிட்டு போ. அட என்ன இல்ல, அவனை பிடிங்க. அட என்ன இல்ல, அவனை பிடிங்க. தாத்தா, பிங்கி, நல்லா இருக்கிறியாமா? தாத்தா, அந்த கெட்டவங்க என் அம்மா அப்பாவை கொன்னுட்டாங்க. அட கடவுளே. ஷேஜக் மாமா, பத்திரமா இருமா. இந்த மாமாவை மறந்துடாத.